பொசிஷன்ல இருக்கிற ஒரு பொசிஷன் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட்ல அப்படியே டைட் பண்றாங்க. அப்படியே பாக்ஸ் வச்சு இந்த ஹேண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கேட்ச் பண்ணும்போது இந்த அணியா வைக்கும். ஒரு ஹேண்ட்ஸ்ல பஞ்ச் வந்து லேன்ஸ் ஃப்ரீ கேட்ச் பண்ணி கையோட இன்னொரு ஹேண்ட்ஸ்ல கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ல இருக்க இப்படி ஃப்ரண்ட் எடுத்து கேட்ச் பண்ண அப்படியே போட்டு இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் பெல்ட்டோட லெசன்ஸ்லாம். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பெல்ட்டோட லெசன்ஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் பெல்ட்டோட லெசன்ஸ். செகண்ட் பெல்ட் லெசன்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு டைகர் ஸ்டைல், நமக்கு 5 பட்டன் ஸ்டைல் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பெல்ட் வந்து மேன் ஸ்டைலு. அந்த வீடியோலாம் ஆல்ரெடி போட்டேன். இதுலேயுமே போட போகிறது செகண்ட் பெல்ட்டு. செகண்ட் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டைகர் ஸ்டைல்ஸ், டைகர் மூவ்மெண்ட்ல வர லெசன்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு இனிமே வரும். இப்போ செகண்ட் பெல்ட்டுக்கு டைகர் லெசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டைகர் லெசன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கான பேசிக்ல இப்போ இந்த வீடியோவில் இப்போ பேசிக் பார்த்தீங்கன்னா டைகரில் இந்த மூவ்மெண்ட் வரும். இந்த மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபிங்கர்னால உங்களுக்கு வந்து டைகரோட நகங்கள், இந்த பாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாட்டம் தான் வந்து டைகரோட லெக், ஹேண்டு எது வேணா சொல்லிக்கலாம். சரிங்களா? நார்மலா இருக்கும்போது டைகரோடது இந்த மாதிரி இருக்கும். இந்த இடம் தான் போடும். உங்களை தொட்டாலும் யாரா தொட்டா டச் பண்ணாலும் இந்த இடம் தான் போடும். இப்போ ஃபைட்டுகள் தயாரானதும் இந்த நகங்கள்லாம் வந்து ஃப்ரண்ட்ல வரும். இந்த பொசிஷனுக்கு நார்மலா இருக்கிறப்ப இப்படிதான் இருக்கும். டைகர் அட்டாக் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல தான் அட்டாக் பண்ணும். இப்ப இந்த பாட்டம் தான் படும். அட்டாக் பண்ணும்போது இந்த பாட்டம் தான் இப்படி டச் ஆகும். இப்படி டச் ஆனதுக்கு அப்புறம் இப்படி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அடிக்கும் போது இது டச் ஆகும். அடிச்ச நெக்ஸ்ட் இப்படி டச் ஆன செகண்ட்லயே இந்த நகை வந்து இப்படி லாக் பண்ணும். சரிங்களா? இப்ப டைகர் இப்படி அட்டாக் பண்ணுச்சுங்களா, இது அட்டாக் பண்ணும்போது டச் ஆனதுக்கும் இந்த நகை வந்து இப்படி லாக் பண்ணும். இந்த இடத்துல லாக் பண்ணும். இந்த இடத்துல லாக் பண்ணி இப்படி இழுத்து. சரிங்களா? அந்த மாதிரிதான் டைகரோட ஸ்டைல். டைகரோட ஸ்டைல் ஃபைட் வந்து இந்த மூமெண்ட்ல தான் வரும். சரிங்களா? அட்டாக் பண்ணி லாக் பண்ணி இழுத்து. சரிங்களா? அந்த மாதிரி தான் டைகரோடது முக்கால்வாசி அந்த மாதிரி தான் வரும் டைகரோட ஃபைட் மூமெண்ட். சரிங்களா? நீங்க எந்த அனிமல்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அனிமல்ஸோட பாவனைகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு அக்யூரேட்டா வரும். சரிங்களா? அது பயிற்சி பண்ண உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஓகேவா? பாத்தீங்கன்னா டைகரோட மூமெண்ட். இப்ப அப்படியே மிடில் டைகரோட சவுண்ட் போட்டு நீங்க அடி வயிற்று வந்து கத்துறது ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பயிற்சி பண்ண உங்களுக்கு இதெல்லாமே வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இப்போ அகெயின் க்ளோஸ், அகெயின் அப்பர் பேக் டைகர். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா பண்ண நீங்கள் எந்த அனிமல்ஸோட மூவ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அனிமல்ஸ் மாதிரி உங்களோட பாவனைகள் மாறும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைகர் பஞ்சஸ். இந்த பொசிஷனில் வச்சுருக்கீங்க. டைகர் பஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படி பஞ்ச் வரும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சர்க்கிளில் தான்
பஞ்ச் வரணும். சரிங்களா? பஞ்ச் பண்ணி லாக் பண்ணுற மாதிரினா நகத்தோட அட்டாக் இருக்குன்னா அப்படி லாக் பண்ணி இழுக்கணும். சரிங்களா? மற்றபடி பஞ்ச் வந்து இந்த சர்க்கிளில் பண்ணணும். இந்த சர்க்கிள் பஞ்ச்லேயே எப்படி பண்ணிங்கன்னா இதில் பஞ்ச் வரணும். இந்த திட்டில் எப்படி தட்டினீங்கனாலும் இந்த திட்டில் பஞ்ச் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணுற பஞ்சு இது இந்த சர்க்கிளில் பண்ணுற பஞ்ச். இந்த பொசிஷனில் வச்சிங்க. இந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பஞ்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பஞ்சை ப்ராக்டிஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டைகர் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் லெசன்ஸோட பேசிக் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ஸோட பேசிக் கேட்ச் சென்ஸில் இந்த கொஸ்டின் இருக்குங்க. நல்லா பார்த்துங்க. அட்டென்ஷனில் கொஸ்டின் இருக்குங்க. கொஸ்டின் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட்ல அப்படியே டைகர் அப்படியே பாக்ஸ் வச்சு இந்த ஹேண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கேட்ச் மட்டும் இந்த அணியா வைக்கலாம். ஒரு ஹேண்ட்ஸ்ல பஞ்ச் விட்டு அந்த ஹேண்ட்ஸை ஃப்ரீ கேட்ச் பண்ணி கையோட இன்னொரு ஹேண்ட்ஸ்ல கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ல இருக்கிற இப்படி ஃப்ரண்ட் எடுத்து கேட்ச் பண்ண ஹேண்ட்ஸை அப்படியே போட்டு again one more. Oh, what's that? But like Morrison, see? Catch means back like a cut clip எடுத்துக்கும் போது இந்த கேட்ச் ஸ்டான்ஸ போடு எடுத்து போட்டு நெக்ஸ்ட் இதுல ஒரு அட்டாக். Again one more. இப்ப டைகர்ல ஃபர்ஸ்ட் லெசன்ஸோட ரெண்டாவது பாதி. இப்ப முதல் பாதி வந்து அதை அட்டாக் பண்ணி பண்ணிட்டோம். இப்ப இதுல இருந்து ரெண்டாவது பாதி அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. இந்த புஷ்ல இருக்குங்க. இந்த புஷ்ல இருந்து அப்படி ஒரு அட்டாக். இந்த அட்டாக் எப்படி வந்தாக்கா கிக்ல வந்து இந்த பிளேட் அப்படி ஒரு அட்டாக். அப்படி அட்டாக் பண்ணி இந்த புஷ்ல பாத்துக்க அப்படி அட்டாக் பண்ணி இப்படி நிப்பாட்டிங்கன்னா பேக்ல இருந்து அப்படி த்ரெட் அட்டாக் பண்ணி இப்படி நிப்பாட்டணும். இப்படி நிப்பாட்டதுக்கு அப்புறமா இந்த சைடு லுக் பண்ணி அப்படி பிளாக் கையோட இல்லைங்களா பண்ணி நெக்ஸ்ட் ஓகேவா. இப்ப இதுல இருந்து அப்படி ஒரு அட்டாக் சரிங்களா. இந்த தூரம் அதுல ஒரு அட்டாக். இப்ப நெக்ஸ்ட் இங்க ட்விஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப இதுல இருந்து அப்படியே சொல்லி இந்த பொசிஷன் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பேக் லெக்ல ஒரு லெக் ஸ்விங்ஸ் ஓகேவா. லெக் ஸ்விங்ஸ் பண்ணி அந்த லெக் அதே இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லெக்ல இன்னர் ஸ்விங்ஸ் கிக் சரிங்களா. இந்த பொசிஷன்ல நிப்பாட்டிருக்கீங்க லெக் ஸ்விங்ஸ் ஒன்னு பண்ணி லெக் அதே இடத்துல வைக்கீங்க.
இப்ப இந்த லெக்ல இன்னர் ஸ்விங் ஸ்லீப் பண்ணி அப்படி நிப்பாட்டி லுக் திஸ் பொசிஷன். இதேதான். ஓகேங்களா? இப்ப இது அப்படியே இந்த பக்கம் அப்படி நிப்பாட்டணும். அது லெஃப்ட் கிக் முடிஞ்சதும் this side லுக் முடிஞ்சதும் இந்த அட்டாக்கிங் முடிஞ்சதும் லெஃப்ட் கிக் இது முடிஞ்சதும் பொசிஷன். அகைன் இப்ப இந்த பக்கம். சரிங்களா? இப்ப அகைன் திஸ் பொசிஷன். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்டைகர் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ஸோட 3வது பாதி. 2வது பாதி இந்த பொசிஷன்ல முடிச்சோம். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து இப்போ மூவ்மெண்ட் இந்த பக்கம் போகுது. இந்த பொசிஷன் இப்போ நெக்ஸ்ட் கட் வச்சுக்க அடையில கிட்டு அப்படி. இப்போ நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல நிக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் இப்ப இந்த லெக்ல சைக்கிள் பண்ணி அப்படியே கேட்ச் அதுல சைக்கிள் Hey!